ஸோ ஆல்ரெடி 2Dல ப்ராபபிலிட்டியோட கேஸ் வச்சு கார்லேஷனோட ஃபார்முலா என்ன வந்தது? எனி R of x, y. What is the formula? Uh, E of xy minus E of x into E of y. மாத்தி சொல்றேன். Covariance of x, y. Oh, okay, sir. Covariance of x, y divided by Divided by sigma x, sigma y. சரி இதனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க? இதனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க? இதனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க? அதே ஐடியாவே இது இங்க. சொல்லுங்க. Standard deviation root of variance, sir. Root of variance of x ஓட ஃபார்முலா? E of x minus E of x E whole of square. square. E of x square minus whole square. ஃபர்ஸ்ட் E of x squared இது E of x னு இது E of x squared. சரிங்களா? அதே மாதிரி Okay, y sir. னா இங்க y ன்னு ரீப்ளேஸ் பண்ண போதும். y னா இங்க y ன்னு ரீப்ளேஸ் பண்ண போதும். சரிங்களா? Okay, sir. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y க்கு என்ன ஃபார்முலா வரும்? E of xy minus E of x into E of y. அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் வச்சுட்டு நீ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வச்சு போட்டாலும் சரி, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வச்சு போட்டாலும் சரி, இதுதான் ஃபார்முலா. இது எல்லாமே என்னது? ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இருக்கும். ப்ராபபிலிட்டியோட கேஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நாம சார் வந்து ரேங்க் கோலேஷனா இல்ல ஸ்பியர்ஸ்மேனா இல்ல கால்பி? ஓகே. ரேங்க்னு வந்தா ஸ்பியர்மேன். ரேங்க்னு வந்து ஸ்பியர்மேன். ரேங்க் கார்லேஷன் வந்து ஸ்பியர்மேன். சரிங்களா? நார்மலா R நோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கார்ல் பியர்ஸ். ஓகே சார். கார்ல் பியர்ஸ். சரிங்களா? கார்ல் பியர்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ரேங்க் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்பியர்மேன். ஓகேங்களா? ஸ்பியர்மேன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? இது பாத்தீங்கன்னா இது ரோ நோட் பண்ணுவாங்க, இது வந்து ஆர் நோட் பண்ணுவாங்க. ரெண்டும் சேம் தான். ரெண்டு கார்லேஷன் சேம் தான். ரெண்டோட வேல்யூ சேமா தான் வரணும், மாத்தி வரக்கூடாது. கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட் ஆகும் தவிர ரெண்டுமே சேம் வேல்யூ தான் வரும். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ரெண்டுலயுமே போட முடியும். சரிங்களா? ஓகே சார். ஸ்பியர்மேன்லயும் போட முடியும். ரெண்டும் சேம் வேல்யூ வரும், அப்ராக்ஸிமேட்டா சேஞ்ச் ஆகலாம். சரியாமா? ஓகே சார். எங்க சார் வந்து கால் பியர்ஸ்ல தான் கரெக்டான வேல்யூ வரும்னு சொல்றாரு. அப்ராக்ஸிமேட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுக்கு எது வேணா வரலாம். ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஏன்னா ரெண்டு மெத்தட்லயும் போடலாம் கார்லேஷன். மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா கார்ல் பியர்சன் தான் போட சொல்லுவாங்க. எல்லாமே கார்ல் பியர்சன் தான் போடுவாங்க. சரிங்களா? ஓகே சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு பாத்தீங்கன்னா ரேங்கா ஜெனரலா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருந்தாங்க. அப்ப ஜெனரலா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேக்கும்போது கார்ல் பியர்சன் பதிலா ஸ்பியர்மேன் போட்டாங்க. அதுக்கு மார்க் கொடுக்காம விட்டாங்க. ஓகே சார். அப்ப ஜெனரலா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போட்டா கேட்டாங்கன்னா கார்ல் பியர்சன் மட்டும் போட்டா போதும். சரிங்களா? ரேங்க் கார்லேஷன் பக்கம் போக கூடாது. பர்టిక్యులரா ரேங்க் கார்லேஷன் போகும்போது நீ அதுக்கு போங்க. ஏன்னா உங்க சாரை கேட்டீங்க, சரி எங்களுக்கு ரேங்க் கார்லேஷன் ஈஸியா இருக்குது, அதை போட்டுருவான்னு கேட்டுக்கோ. ஏன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்கறான், இது போடலாமான்னு கேட்டுங்க. ஓகே சொன்னா போட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போட்டாலும் கரெக்ட் தான். ஒரு சில ஃபேக்கல்டி இந்த மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. சரியாமா? ஓகே. சரி, இங்க என்னப்பா வரும் ஃபார்முலா? R of x, y க்கு ஆல்ரெடி 2Dல பார்த்துட்டோம். இங்கேயும் அதே ஃபார்முலா தான். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா x, சிக்மா y. இங்க என்ன இருக்கும்? டேட்டா வேல்யூ இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் கோவேரியன்ஸ்க்குன்னா 1 by n into summation xy minus x bar into y bar divided by sigma x standard deviation வரும். அப்ப இதனோட ஃபார்முலா என்ன? 1 by n summation x squared minus x bar squared into sigma y ஓட வேல்யூ 1 by y 1 by n summation y squared minus y bar squared. இதுதான் ஃபார்முலா இதுக்கு. சரிங்களா? ஆல்ரெடி 2Dல பார்த்ததுதான். அதே ஐடியா தான் இங்கேயும் ஃபார்முலா வந்து பெருசால மாற்றம் இல்லை. சரிங்களா? ஓகே சார். ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். உங்க क्वेश्चन பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளமே தான், அதே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
சரி நீங்க தான் கால்குலேட்டர் இருக்குங்களா? கையில கால்குலேட்டர் வச்சுக்கீங்கம்மா? ஓகே சார். கால்குலேட்டர் இருந்தா கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஃபுல்லா கால்குலேட்டர் தான் போட போறோம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பெரிய வேல்யூ வரும். இது ஆக்சுவலா ஷார்ட்கட் ஒண்ணு இருக்குது. கால்குலேட்டர்லயே ஆன்ஸர் எடுக்க முடியும். அது சொல்லிக் குடுத்தாங்களா கால்குலேட்டர்லயே ஆன்ஸர் எடுக்கிறதுக்கு? இல்ல சார். சரி நான் அத எக்ஸாம் டைம்ல அனுப்புறேன். ம். ஓகே சார். பார்க்கலாமாம்மா? ஓகே சார். இதே சார் ஒரே கொஸ்டின் நிமிஷம் சார். கால்குலேட்டர் கால்குலேட்டர் எடுத்து அந்த கால்குலேட்டர்ல என்ன போடவே முடியாது. கால்குலேட்டர் எடுத்து. ஓகே சார். ஓகே சார். சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிள் ஃபார்ம்க்கு என்னென்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளத்த மூவ் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். இங்க பாருங்க கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டுக்கிறேன். ரேங்க் பத்தி கேட்கல. உங்க சாரே இருக்க கேட்டுக்க. சார் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நான் எனக்கு ஈஸி ஸ்பியர்மேன் இல்ல கார்ல் பியர்சன் நான் எது வேணா போட முடியுமான்னு கேட்டுக்கோ. ஓகேன்னு நீங்க எது வேணா போட்டுக்கோ. பட் மேக்ஸிமம் நீங்க 6ங்கிற மெத்தட அப்ளை பண்ணி ஓகே. சரியாம்மா? அவரு காரிலேஷன் கேட்டா இததான் சார் போட சொன்னேன். கால் பேசுங்க. ஓகே. அப்ப உன்னோட இஷ்டம். அது சொல்லிட்டாருன்னா அத ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ 1 by n ஓகே into சார். summation xy minus x bar into y bar. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன டேர்ம் வேணும் வரும் தெரியும். ரூட் ஆஃப் 1 by n summation x squared minus x bar squared into root of 1 by n summation y squared minus y bar squared. இந்த x பார்ங்கிறது என்ன? summation x by n, y பார்ங்கிறது summation y by n. இதெல்லாம் ஃபார்முலா கொடுத்தாச்சு. இப்ப டேபிள் தெரிஞ்சிருக்கு. ஓகே சார். டேபிள்ல என்னென்ன வேணும்? இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபாதர்னு சொல்றவங்க வந்து x ன்னு வச்சுக்கங்க. சன்னுங்கிற சொல்றவங்க வந்து y ன்னு வச்சுக்கங்க. சரியாம்மா? ஓகே சார். x, y முடிஞ்சதா? இப்போ ஓடியாந்து இந்த ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்னென்ன வேணும்? xy வேணும். அதனால xy மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து என்ன வேணும்? ஓகே x சார். ஸ்கொயர்ட் வேணும், y ஸ்கொயர்ட் வேணும். அதனால x ஸ்கொயர்ட், y ஸ்கொயர்ட் என்ட்ரி பண்ணிக்கங்க. இதுதான் மெயின் டேபிள். ஓகே சார். ஃபார்முலா வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணிருங்க. டேபிள்ல என்னென்ன வரும்னு யோசிக்கணும். ஓகே சார். ஃபார்முலா என்ன இருக்குதோ அதை வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். மொத்தம் 12 வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். 12 வேல்யூக்கு உண்டான காலம் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெரிய பெரிய வேல்யூ தான் வரும். கொஞ்சம் பார்த்து கால்குலேட்டர்ல போட்டு பழகுங்க. இல்லைன்னா நீ ஷார்ட்கட் இருக்குதா? ஓகே சார். சொல்லி கொடுங்க. நான் வேணா சொல்லி கொடுத்துறேன் பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். ஓகே. இப்ப அந்த டேபிள் வேணும்ல? அந்த டேபிள் இங்க குடுக்குறேன். அங்க பார்த்து எழுதுறதுக்கு வேணும். அதனால திரும்ப நான் என்ட்ரி பண்றேன். இங்க வச்சுக்கிறேன். எக்ஸ்ங்கிறது யார் சொன்னா? அப்பா சொன்னா, ஃபாதர் சொன்னா. அப்ப அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோ. ஆமா சார். பண்ணிக்கலாமா? என்ட்ரி பண்ணுங்க எக்ஸோட வேல்யூ என்னென்ன வருது? 65 அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. 63, 67, 64, 68, 62, 70, 66, 68, 68, 67, 69, 71. எல்லா வேலையும் என்ட்ரி பண்ணிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே வெரி குட். சரி அதே மாதிரி அடுத்த வேல்யூ 68 என்ட்ரி பண்ணிக்கங்க. அந்த வேல்யூ அப்படியே என்ட்ரி இது பண்ணா y வா சார்? என்னம்மா? y வேல்யூவா சார்? ஆமா y வேல்யூமா. ஓகே சாரி மேல தெரியலையா? y வேல்யூ. y வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கடா. 65 69 66 68 65 71 67 68 and 70 68 and 70 68 and 70. மேபி நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்குதா? நான் ரொம்ப சின்னதாக தெரியுதா? ஓகே தானே சார். 70. ஜூம் பண்ணிக்க. ஆனால் அது கால்குலேஷன் பொறுத்து நம்ம இதாக இருக்குது. அதனால தான் சின்னது பண்ணிக்கிறேன்.
வேல்யூ மாறி இருப்போது கரஸ்பாண்டிங் எழுதிக்கிங்க. பெருசா வேல்யூ மாறணும் நம்ம சம்மேஷன் கரெக்ட்டா வந்தா போதும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எழுதிக்கங்க. ஒரே நிமிஷம் சார். ஃபர்ஸ்ட் 168 66 எல்லாத்தோட சம்மேஷன் 69. வேணும். நான் அப்படியே சம்மேஷன் கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட சம்மேஷன் என்ன வரும் சொல்றேன். 71. என்னம்மா? X 800 சார். எக்ஸ் 800 ஆமா சார். கரெக்டாமா? செக் பண்ணிக்கோ. ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆரோட வேல்யூ -1 r <r 1 இதுக்குள்ள தான் வர வேணும். சப்போஸ் வேல்யூ தப்பாயிருச்சுன்னா ஆன்சர் தப்பாயிரும். அப்புறம் போட்டதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு டைம் 2 டைம் செக் ஓகே பண்ணிக்கோ. சார். இல்லைன்னா நான் கால்குலேட்டர் இல்ல. இன்னொரு கிளாஸ் தம்பிக்கு ஒரு கிளாஸ் போவேன். அவன்கிட்ட இருந்து நான் கால்குலேட்டர் வாங்கி உனக்கு நான் என்ட்ரி பண்ணி எப்படி வரும்னு நான் வீடியோ போட்டு உனக்கு அனுப்புறேன். சரியா? அதுல போட்டா டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். சொல்லுங்க என்ன வருது? 800 சொன்னா 800 என்ட்ரி பண்ணிட்டேன். என்கிட்ட கால்குலேட்டர் இல்ல, நான் போட முடியாது. நீ தான் சொல்ல போற. அடுத்தது வையி. ஒரே நிமிஷம் சார். எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் சார். ஓகேம்மா. கரெக்ட் தான் சார். சூப்பர்மா. வெரி குட். அடுத்தது 800 சார். அடுத்தது Y இன்னொரு வேல்யூ 881 811 சார். 18. ஓகே 818 இல்ல 8 சார் 811 சார். 811 ஆமா சார். ஆட் நம்பர் நிறைய இருக்குது. 5 1 2 3 4 இல்ல தப்பா வந்துக்குதுடா. ஆட் நம்பர் 4 இருக்குது. அதனால ஆட் நம்பர்ல வராது ஆன்சர். செக் பண்ணிக்கணும் இருக்கா? இங்க வருது. 68 66 68 65 69 ஆ, 66 ஆ, 68 ஆ, 65 ஆ, 71 ஆ, 67 ஆ, 68 ஆ. 70 அதான் சார் போட்டிருக்கேன். எவ்வளவு வருதுமா? 811 தான் சார் வருது. 811 தான் வருதா? 1 2 ஆமா சார். 3 ஓ 4 5 இருக்குது ஆட் நம்பர். சரி சரி. ஆட் நம்பர் 5 இருக்குது. ஓகே மேம். ம். சரி இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டக்குனு ஆன்சர் போட்டு சொல்லுங்க. Five four one zero seven சார். எதுக்கு மீதுக்கா? இல்ல இல்ல ஓவராலா? சார் டோட்டலா ஓவராலா கால்குலேட்டர்ல போட்டேன் சார். பார்த்துட்டு 5 4 107 சார். 107. சரி சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு 53418 சார். 53418. 418 சம்மேஷன் ஒய் ஸ்கொயர்டு 54849 சார். 54849. 49 சார். ஓகே தேங்க்யூ மேம். சரி இப்போ என்ன பண்ண போறோம்? எஸ். ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால வேல்யூ எடுத்து அப்ளை பண்ண போறோம். சரி கீழ வந்துடுறேன். அப்போ ஈஸியா இருக்கும். ஓகே. இது எல்லா வேல்யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் வேணும். எக்ஸ் பார் வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என். சார் அதுவும் கால்குலேட்டர்லயே வந்துருச்சு. நான் போடணுமா சார்? நீ சும்மா ரப்புக்கு போட்டுட்டு சும்மா எழுதிடுங்க. என்ன வரும்? எக்ஸ் பார் அதாவது கால்குலேட்டர் போட்டாலும் இங்க என்ட்ரி பண்ணி காட்டணுமா அதை மறந்துடாது. நான் என்ன சொல்றேன்னா நீ டக் டக்குனு இந்த ஓகே சார். ப்ராப்ளம் ஆன்சர் கொண்டு வந்துரு. அது கடைசியா ஓகே. 10 நிமிஷத்துல வந்து சும்மா இது ரப்பா எழுதி விட்டுரு. சரியா? ஓகே சார். இது எம்டியா விடக்கூடாது. எழுதி காட்டணும். அப்பதான் மார்க் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். எல்லாமே கால்குலேட்டர் எடுக்க முடியும். 6 வரைக்குமே கால்குலேட்டர் எடுக்க முடியும். பட் கால்குலேஷன் ரப்பா ஒர்க்கா காட்டிடுவேன். சரிங்களா? ஓகே சார். சொல்லுங்க. என்ன வருது? 66.66 அப்ப 6 7 எழுதிட்டேன். y பார் 67.58 சார். சரி. இப்போ r வந்து 1/n 1/2 வந்து சம்மேஷன் xy 54107 minus x bar 66.67 into y bar 67.58 divided by root of 1/n 1/2 அது
summation x squared 53418 minus x bar squared 66.67 square into root of 1 by n 12 y squared பார்த்தீங்கன்னா 54849 minus y bar squared 67.58 squared. கரெக்டாமா? அது கால்குலேட்டர் போட்டு வந்து சொல்லுங்க, ஆன்சர் எழுதிடலாம். இல்ல இது சார் ம். சிக்மா ஸ்கொயர் எக்ஸ்னா என்ன வருது சார்? சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் சிக்மா எக்ஸ்னா எது சார்? அதுக்கு வந்து வேரியன்ஸ். சிக்மா ஸ்கொயர் எக்ஸ்னா வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்ப அதுக்கு ரூட் போட்டு கண்டுபிடிங்க. நீங்க சொன்னீங்களா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது வேரியன்ஸ். அப்ப அத வர ஆன்சர் அப்ப சிக்மா எக்ஸ்ங்கிறது சார்? அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சிக்மா எக்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே சார். அப்ப இது எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் 2.65 சார். 2.65 அதாவது இதனோட வேல்யூ. அதே மாதிரி y யோட வேல்யூ சொல்லுமா? 1.8 சார். 1.8 ஓகே எடுக்கணும். அப்ப நியூமரேட்டர் போட்டு சொல்லுங்க. நியூமரேட்டர் இதுவும் கால்குலேட்டர்லயே இருக்குமா சார்? எல்லாமே 6 இருக்குண்டாங்கண்ணே. நான் ஒரு ஈவினிங் உனக்கு சென்ட் பண்றேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் போவேன், எங்கிட்ட கால்குலேட்டர் சர்டிஃபிகேட் இல்ல. உனக்கு நான் ஈவினிங் போட்டு நான் சென்ட் பண்ணிடுறேன். வீடியோ போட்டு சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? எல்லாமே வந்து ஓகே கால்குலேட்டர் சார். போட்டு வர முடியும். எல்லாமே 6 கண்ட்ரோல் வர முடியும். எந்த அந்த கால்குலேட்டர் எங்கிட்ட இல்ல, நான் உனக்கு போட்டு நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே சார். இது ஜஸ்ட் 12 தானே. 12 ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க. இப்போ போட முடியும் உங்களால. அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த கால்குலேட்டர் சொல்லிடு. இந்த 12 ஆல டிவைட் பண்ணா என்ன சார் வரும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சொல்லு பார்க்கலாம். 4508.91 இதுக்காமா? மைனஸ் ஆமா சார். 4598.51 minus 4508.9 சார். ஓகேம்மா. அடுத்தது இதுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 4505.5 4505.55 சரி, என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆரோட வேல்யூ என்ன வருது? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வருது. ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. .70 சார். ஓகே, அப்ப நம்மளோட ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 வந்துச்சுன்னு செக் பண்ணிக்கங்க. 0.70 இஸ் லெஸ் தென் 1. அப்ப லெஸ் தென் 1 இதோட மீனிங் என்னன்னா பாசிட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ் ஓகே சார். கார்லேஷன். அதே நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ் கார்லேஷன். ஆரோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்தா நெகட்டிவ் கார்லேஷன். ஓகே சார். அதே r equal to -1 வந்தா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். r equal to -1 வந்தா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். r equal to +1 வந்தா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அதே r ஓட வேல்யூ equal to 0 ன்னு வந்தா நோ கார்லேஷன். ஓகேங்களா? இவ்வளவு கேसेस இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க. சரியாமா? ஓகே சார். சரி, ஓகே. இப்ப நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா ரேங்க் கார்லேஷன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா மண்டே, டியூஸ்டே உங்களுக்கு எக்ஸாம் அப்படிதானே? ஆமா சார். அப்ப இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் படிக்க மாட்டீங்களா, படிப்பீங்களா? சார் டைம் இருந்தா படிப்பேன் சார். டைம் இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தா பாருங்க டைம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 2, 3 கொஸ்டின் நீங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. நார்மலான கொஸ்டின்ஸ் இல்ல, ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாவும் கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் ஓகே ஒவ்வொரு சார். மாதிரி வரும். சரிங்களா? ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஓகே ஒரு சார். மாதிரி வரும். இங்க பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா நம்ம என்னன்னு பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு நம்ம பார்த்து முடிக்கலாம். சார் மோஸ்ட்லி கோரிலேஷன் ஈஸியான கொஸ்டின் தானே சார் வரும்? கார்லேஷன்ல மார்க் எடுத்துருடா. அதே மாதிரி ஓகே 1Dல சார். மார்க் எடுக்க முடியும். 1Dல எக்ஸாம்ல 2 கொஸ்டின் வரும்ல. 1Dல உங்களால மார்க் எடுக்க முடியும். இங்க பாருங்க 1Dல இது நீங்க சார் 1Dல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இதுல மீன் மீடியன் மோட் தான் சார் கேக்குறாங்க. வேற என்ன சார் வருதா? கேட்கல? இங்க பாருங்க கேட்டுக்கிறாங்க பாரு இது. இது எப்படி கேட்பாங்க? இது கேட்டுக்கிறாங்களா? கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கேட்டுக்கிறாங்க.
ஓகே சார். அது நான் 2 3 கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் சார். அது எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீன், மீடியன், மோட் தான் சார் இருக்கு. அப்படியா? ஆமா சார். அது பாத்துக்கலாம். மீன், மீடியன் மோடுன்னா நம்ம ஈஸி தான. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீன், மீடியன் மோடு எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் மாடல்ல செகண்ட் மாடல்ல கிடையாதுல்ல? ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே இன்சர்ட் பண்றேன் பாருங்க. டைம் வேற ஆயிடுச்சு. இல்ல சார். ஃபர்ஸ்ட் மாடியூல் தான் சார். செகண்ட் மாடல் இல்லையா? தேர்ட் பொறுத்து இல்ல சொல்றியா? ஃபர்ஸ்ட் மாடியூல்ல சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் மாடல் தான் நம்ம பார்ப்போம்ல. பார்க்கலாம்ல. ஃபர்ஸ்ட் மாடல் வர பார்க்க முடியாதுல்ல. இல்ல சார். ஈஸியா வருதுன்னு சொன்னேன் சார். ஓ! நம்ம கையில இல்லடாடா. போன டைம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தான் 7, 8 கொஸ்டின் பேப்பர் வருது. அண்ணா மிஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தா பரவாயில்லையே. நீ சொன்ன மாரி மீனு, ஆமா கோட்டை, சார். லோயர் கோட்டன்னா Q1 கண்டுபிடிப்ப. இது Q2, Q2ன்னா மீடியன், அப்பர் கோட்டன்னா Q3. ஆமா சார். அப்ப இத போட்டுருவ. இதுல என்ன கேட்குறான்? மீனு, வேரியன்ஸு, மீன் வேரியன்ஸ். பாருங்க மீன் டிவியேஷன் வித் மீன். வேரியன்ஸ் கேட்குறான். அப்ப இது 2மே அட்டெண்ட் பண்ணிருவீங்க. இந்த மாரி ஆமா கொஸ்டின் சார். கேட்குறான். இதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது போட முடியுமா? இது மாரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும் கொஞ்சம். ஏன்னா நெறைய பார்க்கல இது. இங்க பாருங்க. இந்த மாரி இருக்குது பாருங்க. போட்டுருவீங்கன்னா பாருங்க. இல்ல அப்டேட் பண்ணுங்க நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார். இதுதான் இப்ப முடிச்சோம்ல. இப்ப முடிச்ச கொஸ்டின் இது. இங்க பாருங்க ஆமா சார். ரிலேஷன் கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஆமா சார். ஓகே டன். இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் போட்டுருவீங்க. இந்த ஆக்சுவலா இந்த டைம் மார்க் எடுத்தத கேட் 2ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸ் தான். கேட் 1ல மார்க் ஓகே சார். கேட் 2ங்கிறது உங்களுக்கு ஒரு மாரி போகும் பார்த்துக்கங்க. ஓகே சார். அதனால இதுல மேக்ஸிமம்